நகரில் பெங்களூரில் இருக்கிற பார்க்கு. இந்த பார்க்கில் இந்த சிலையை பாருங்கள், வரிசையாக மகாத்மா காந்தியிலேருந்து எல்லா தேசிய தலைவர்களும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த இவரோட சிலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பசவேஸ்வராவோட சிலை இருக்கும். அருமையான ஒரு ரன்னிங் ட்ராக் போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்படி ஒரு சிட்டியில் நடு பகுதியில் அருமையான ஒரு பார்க் அப்படின்னா இதை சொல்லலாம். இந்த தேச தலைவர்கள்லாம் அப்படியே நடந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் இருக்குது. குளுமையாக இருக்குது. வெளியில் அவ்வளோ வெயில் அடித்தாலும் கூட இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பசுமையாகவும், சின்ன இடம் தான் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இயற்கையை வந்து இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய வடிவங்களை, மினியேச்சர் இயற்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வடிவங்களை தான் இனிமேல் வந்து பார்க்க முடியும் போல் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன இடத்துல கூட இவ்வளோ அழகாக பண்ண முடியும்னு பண்ணியிருக்காங்கன்னா ஆச்சரியமான விஷயந்தான் உண்மையிலே. பெங்களூரு கார்டன் சிட்டின்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்போ கார்டன் வந்து அதிகமாக இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல இந்த சின்ன சின்ன பார்க்குகள் வந்து பழைய பெங்களூரை நமக்கு நினைவுபடுத்துகிறதா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு வாக் அப்படியே போகலான்ட்டு வந்தேன் நண்பரோட. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே மெல்லிசா ஒரு மியூசிக் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதிலேருந்து மியூசிக்கோடு வந்துட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்களே. எந்த பார்க்லையும் இல்லாத ஒரு வசதி இங்கே மியூசிக் பாக்ஸ் வச்சு மியூசிக்கோடு வந்துட்டுருக்கு. அருமையான கன்னட பாடல் அந்த மியூசிக் பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. இங்கே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான அப்பாரட்டஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தனியாக வந்து ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. அங்கே அவங்க தனியாக அவங்களுக்கு தேவையான எக்ஸசைசஸ்ஸு ஒரு மகளிர் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு குரூப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. சின்ன பார்க்லேயே வந்து இவ்வளோ நல்லா அமைக்க முடியும் இந்த சின்ன இடத்துலங்கிறது இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உண்மையில். இது என்னது குண்டாக இருக்குது, மேலே எப்படி பனை ஓலை மாதிரி இருக்குது. இது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன செடின்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்களேன், கீழே வந்து அப்படி ஒரு கிழங்கு மாதிரி அப்படியே பெருசாக இருக்குது. மேலே வர்றதுக்கு இப்படி இருக்குது.